நாளை சென்னையில் அமித்ஷா பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை சென்னையில் பரப்புரையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திட்ட விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், அதே போல பிரதமர் உள்ளிட்டோர் நேரடியாக தமிழகம் வந்து அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு திரட்டக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். குறிப்பாக நாளை இரவு 10 மணி அளவில் கோயம்புத்தூர் விமான நிலையம் வரக்கூடிய அவர் கோயம்புத்தூரில் நாளை இரவு தங்குகிறார். அதனைத் தொடர்ந்து காலை 8:45 மணி அளவில் அவர் அங்கு இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு அவர் அங்க சிவகிரி முதல் தீரன் சின்னமலை சிலை வரை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளரை ஆதரித்து ரோட் ஷோ மூலமாக வாக்கு திரட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து காலை 11:50 கோயம்புத்தூர் விமான நிலையம் வரக்கூடிய அவர் மதியம் 12 மணி அளவில் சென்னை நோக்கி புறப்பட இருக்கிறார். குறிப்பாக சென்னை விமான நிலையம் வரக்கூடிய அவர் மாலை 4 மணி அளவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த சாமி தரிசனம் முடிந்த பிறகு அவர் மயிலாப்பூரில் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த ரோட் ஷோ நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ரோட் ஷோ நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் அந்த ரோட் ஷோவை முடித்துவிட்டு நாளை இரவு மீண்டும் டெல்லி புறப்படுகிறார். நாளை சென்னையில் அமித்ஷா பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை சென்னையில் பரப்புரையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திட்ட விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், அதே போல பிரதமர் உள்ளிட்டோர் நேரடியாக தமிழகம் வந்து அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு திரட்டக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். குறிப்பாக நாளை இரவு 10 மணி அளவில் கோயம்புத்தூர் விமான நிலையம் வரக்கூடிய அவர் கோயம்புத்தூரில் நாளை இரவு தங்குகிறார். அதனைத் தொடர்ந்து காலை 8:45 மணி அளவில் அவர் அங்கு இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு அவர் அங்க சிவகிரி முதல் தீரன் சின்னமலை சிலை வரை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளரை ஆதரித்து ரோட் ஷோ மூலமாக வாக்கு திரட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து காலை 11:50 கோயம்புத்தூர் விமான நிலையம் வரக்கூடிய அவர் மதியம் 12 மணி அளவில் சென்னை நோக்கி புறப்பட இருக்கிறார். குறிப்பாக சென்னை விமான நிலையம் வரக்கூடிய அவர் மாலை 4 மணி அளவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த சாமி தரிசனம் முடிந்த பிறகு அவர் மயிலாப்பூரில் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த ரோட் ஷோ நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ரோட் ஷோ நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் அந்த ரோட் ஷோவை முடித்துவிட்டு நாளை இரவு மீண்டும் டெல்லி புறப்படுகிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.